அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கார்போதக கடல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற புதிய புதிய தகவல்கள் கதைகள் கேட்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கார்போதக கடல். கார்போதக கடல்னால் என்ன பார்க்கலாமா? வாங்க. விஷ்ணுவோட 3வது அவதாரம் வராக அவதாரம். விஷ்ணு பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதில் ஒரு அவதாரம் 3வது அவதாரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அவதாரம்? வராக அவதாரம். வராகம்னா நமக்கு தெரியும், பன்றியுடைய முகம் இருக்கும். பிரம்மன்கிட்ட இருந்து வரம் பெற்ற இரண்யாட்சகன் பூமியில் பல்வேறு பாவங்களை செய்கிறான். அவன் செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவன் நிறையவே பண்ணியிருக்கான். இதனால் பூமி கீழ் நோக்கி போகுது. அவனை பார்த்து அவன் நிறைய பாவங்கள் செய்ய செய்ய பூமியானது என்ன பண்ணுதான்? கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கான். இதனை மீட்டு வெளியில் கொண்டு வருவதற்காக விஷ்ணு வராக அவதாரமாக அவதரிக்கிறாரு. விஷ்ணு கார்போதக கடல்ல இருந்து இரண்யாட்சனுடன் பல ஆண்டுகள் போர் புரிந்து வென்றாராம். விஷ்ணு பகவான் கார்போதக கடல்ன்ற அந்த கடலில் பல ஆண்டுகள் போர் புரிகிறாரு இரண்யாட்சகனோட, இரண்யகசிபுவோட. அவனோட போர் புரிஞ்சு அவனை வெற்றி கொள்கிறாரு. வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவோட கையில் தூக்கி இருக்கிற பூமிக்கு உள்ளதான் கடல் இருக்குது. அப்படின்னா எந்த கடலில் இருந்து விஷ்ணு போர் புரிந்தார்? இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். பூமிக்குள்ளே தான் கடல் இருக்குது. ஆனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு? வராகமூர்த்தி கார்போதக கடல்ன்ற ஒரு கடலில் நின்று தான் போர் புரிஞ்சு இரணியனை வெற்றி கொள்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் எந்த கடல்லேருந்து போர் புரிஞ்சார்? அவர் கையில், அதாவது அவரோட கையில் சுமந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மூக்கில் இருக்கு இல்லையா, அவரோட வராகத்தில் அந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு? அந்த கடலுக்கு பேர் தான் கார்போதக கடலாம். கார்போதக அப்படின்னா ஒளி உட்புக முடியாது அப்படின்ற பொருளாம். அதாவது ஒளி போக முடியாத இடம், இருட்டாக இருக்கும் போல் அந்த கடலுக்கு பேர் தான் கார்போதக கடல். கார்னாலே தெரியும், இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்போதக கடல் ஒளி உட்புக முடியாது அப்படின்ற பொருள். கார்போதக கடல்ன்றது விண்வெளியில் இருக்கிற ஒரு கரும்பொருள் கடலாம். பார்த்திங்களா, கரெக்டாக சொல்லிட்டாங்களா? அறிவியலின்படி அதுக்கு ஓஷன் ஆஃப் டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்களாம். ஓஷன் ஆஃப் டார்க் மேட்டர். பாருங்களேன், அன்னைக்கே அந்த அன்னைக்கு விஞ்ஞானம் இருந்திருக்கு, இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம். சரிங்களா? அதாவது ஒளியை பிரதிபலிக்காத, கண்களால் காண முடியாத விண்வெளி பருப்பொருட்களோட கூட்டம்னு அதுக்கு பெயராம். புரியுதுங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்கிறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.